Welcome to Arts Achievers 11th Business Maths most important 5 mark public exam 2024 உண்டானது. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஎஃப் போட்டிருக்கோம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட வீடியோவும் கூட. ஸோ எகெயின் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் ஒரு 2-3 பேர் அண்ட் தென் டெலகிராமில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. டெலகிராம் குரூப்பில் இதோட பிடிஎஃப் இருக்குது. பட் ஆனால் 11th 12th எல்லாமே கம்பைன்ட் ஆகி ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபோல்டராக தான் நான் போட்டிருக்கேன் எல்லாமே பிஸ்னஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி நான் கரெக்டாக வியூ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. 4 சாப்டரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மார்க். ஸோ 5 மார்க் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் 2 மார்க் 3 மார்க், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது முடிஞ்சோடனே இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது எல்லாமே போட்டுறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி இருந்த வீடியோனால நான் வந்து போட லேட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நான் ஷோ பண்ணுறேன் இல்லையா, இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ்னா எக்ஸாம்பிள்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இஎக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் கொஷின் பேப்பர் எல்லாமே. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 4 சம் பார்த்தா போதுமா 3 சம் பார்த்தா அந்த மாதிரி கேட்டகரியில் வராது. நமக்கு மேக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா ஒரு சாப்டர்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ அது பேசிஸில் தான் கொஷின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நல்லா படிங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 2 மார்க் 3 மார்க் 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ், 3 மார்க் எக்ஸாம்பிள் 3 மார்க் எக்ஸசைஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸசைஸ் தனியாக எக்ஸாம்பிள் தனியாக தான் கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க, எக்ஸாம் வருதுல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பார்த்துக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து ஸ்கோர் ஆகும். ஸோ ஸ்டெப் மார்க் வந்து இருக்குது. ஸோ தெரியல அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாமல் விட்டுட்டு வந்துடாதீங்க. நீங்கள் எந்த சம் கேட்டாலும் 2 மார்க் 7 3 மார்க் 7 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மற்ற சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரி கண்டென்ட் இருந்தால் தான் மார்க். நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஸ்டெப் மார்க் இருக்குது. ஸோ நல்லா போட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ்.